அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நிறைவுடைய வாழ்வழித்து நெடுநிலத்தை காப்பதற்கு மறையளித்த மன்னவனுக்கே மாபெரும் புகழ் அனைத்தும். அல்லாஹ்வின் பெரும் கிருபையால் நாம் பல பயான்களை பார்த்திருக்கின்றோம். தீனுடைய விஷயங்களை நிறைய கேட்டிருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் அதன்படி வாழக்கூடிய பாக்கியத்தை தந்தல் புரிவானாக. ஆமீன். நாம் தீனுடைய விஷயங்களை சரியான முறையில் படித்து அதன்படி நடந்து நம்மை வழிகேட்டிலிருந்தும் ஷைத்தானின் பாதையிலிருந்தும் பாதுகாத்து நன்மையில் நிலைத்திருக்க செய்யக்கூடிய 2 விஷயங்கள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். 2 விஷயங்களை நான் விட்டு செல்கின்றேன், அவற்றை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், அப்பொழுது காலமெல்லாம் வழி தவற மாட்டீர்கள். 1 குர்ஆன், 2வது அல்லாஹுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி வாழக்கூடிய சுன்னத்தான வழிமுறை. உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு முஅத்தா இமாம் மாலிக் 1395வது ஹதீஸில் கூறப்பட்டுள்ளது. ஆகவே நாம் பயான்களின் மூலமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்துக்களை தெரிந்து கொண்டு அதன்படி வாழ்க்கையை மாற்றி நடந்து நல்லபடியாக நடக்க எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. ஆமீன். இன்ஷா அல்லாஹ். ஹஜ்ஜின் சிறப்புகள் பகுதி 25இல் ஹஜ்ஜத்துல் வதா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த ஹஜ்ஜை பற்றிய விவரங்களை இந்த பயானில் பார்க்கலாம். இந்த பயானில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜிற்கு சென்றிருக்கும் பொழுது எங்கெங்கே சென்றார்கள், எப்படி நடந்து கொண்டார்கள், நமக்காக என்ன அறிவுரை கூறினார்கள் என்பதை பற்றிய பல விஷயங்கள் இருக்கின்றன. பொறுமையோடும் கவனமாகவும் முழுமையாகவும் கேட்டு பயனடையுங்கள். மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அல்லாஹு தஆலாவிடத்தில் நற்கூலியை பெற்றுக்கொள்ளுங்கள். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்திற்கு பிறகு ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு ஒரே ஒரு முறைதான் ஹஜ் செய்திருக்கின்றார்கள் என்பதில் எல்லா உலமாக்களுக்கும் ஒருமித்த கருத்துடையவர்களாக இருக்கின்றார்கள். அது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையின் இறுதி ஆண்டாகும். அந்த பயணத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து வெளிப்பட்ட நிகழ்ச்சிகள் ஒருவரிடம் விடை பெறும் பொழுது நடைபெறக்கூடிய செயல்களைப் போல அமைந்திருந்தன. இந்த காரணத்தினால்தான் இந்த ஹஜ்ஜுக்கு ஹஜ்ஜத்துல் வதா, அதாவது விடைபெறும் ஹஜ் என்று பெயர் உண்டாகிவிட்டது. அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹு தஆலாவுடைய சமூகத்திற்கு செல்வதற்காக வேண்டி இந்த பயணத்தின் ஜிம்மாவின் அரஃபா மைதானத்தில் வைத்து ஹஜ்ஜுக்கு வருகை தந்த பொழுது எல்லா முஸ்லிம்களிடத்திலும் விடைபெற்று கொண்டார்கள். ஹஜ்ஜுடைய பயணத்துடைய ஆரம்பத்தில் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது ஹஜ்ஜுக்கான நாட்டத்தை வெளியிட்ட பொழுது ஆயிரக்கணக்கான சஹாபா பெருமக்கள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஹஜ்ஜு பயணம் செய்யக்கூடிய பாக்கியத்தை அடைந்து கொள்வதற்காக தாங்களும் ஹஜ் செல்லக்கூடிய எண்ணம் கொண்டார்கள். மேலும் இந்த செய்தியை கேள்விப்பட்டவர்கள் எல்லோரும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு புறப்பட முயற்சி செய்தார்கள். அவர்களில் ஒரு பெரும் கூட்டத்தினர் மதினாவை விட்டு புறப்படுவதற்கு முன்னரே வந்து சேர்ந்து விட்டார்கள். அங்கு வந்து சேர முடியாதவர்கள் வழியில் வந்து சேர்ந்து கொண்டிருந்தார்கள். எவர்களுக்கு அவ்வளவு அவகாசம் கூட கிடைக்கவில்லையோ அவர்களெல்லாம் மக்கா முக்கர்ரமாவிலும் இன்னும் சிலர் நேரடியாக அரஃபாவிலும் வந்து சேர்ந்து கொண்டார்கள். இறுதியாக ஒரு பெரும் திரளாக மக்கள் இந்த ஹஜ்ஜில் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்தார்கள். அவர்களுடைய எண்ணிக்கை 1,24,000 வரை இருந்ததாக கூறப்படுகிறது. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா முனவ்வராவில் லுஹருடைய தொழுகையை தொழுதுவிட்டு புறப்பட்டார்கள். மேலும் அசருடைய தொழுகையில் துல் குலைஃபா என்ற இடத்தை அடைந்த பிறகு அங்கே தொழுதார்கள். சரித்திர ஆசிரியர்களுக்கு இடையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புறப்பட்ட தேதி எது என்பது பற்றி கருத்து வேற்றுமை இருக்கின்றது. துல்ஹஜ் பிறை 24, 25, 26 என 3 கருத்துக்கள் இருக்கின்றன. இவ்வாறே புறப்பட்ட நாள் குறித்து வியாழன், வெள்ளி அல்லது சனி என்ற 3 கருத்துகள் இருக்கின்றன. அதில் எவர்கள் ஜுமா நாள் என்று கூறினார்களோ அது சரியான அறிவிப்பிற்கு மாற்றமாக உள்ளது. ஏனென்றில் புறப்படும் முன்பு பரிசுத்த மதினாவில் லுஹருடைய 4 ரக்காத்துல் தொழுததாக அறிவிப்புகளில் காணப்படுகிறது. அன்று இரவு துல் குலைஃபாவில் தங்கினார்கள். தங்களோடு இருந்த எல்லா பரிசுத்த மனைவியார்களுடனும் உடலுறவு கொண்டார்கள். இதனால்தான் உலமாக்களிடத்தில் ஹஜ்ஜு பயணத்தில் மனைவி உடன் இருந்தால் இஹ்ராம் கட்டுவதற்கு முன்பாக உடலுறவு கொள்வது முஸ்தஹபாகும். ஏனென்றால் இஹ்ராமில் இருக்கும் நீண்ட நாட்களில் இருவருக்கும் அது பாதுகாப்பானதாக இருக்கும்.
இரண்டாம் நாள் லுஹருடைய வேளையில் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஹ்ராமுக்காக குளித்தார்கள். பிறகு இஹ்ராமுடைய 2 துணிகளை அணிந்து கொண்டார்கள். பிறகு துல் குலைஃபாவின் மஸ்ஜிதில் லுஹர் தொழுகைக்கு பிறகு கிரான் ஹஜ்ஜுடைய நியத்தில் இஹ்ராம் கட்டினார்கள். உறுதியுள்ள உலமாக்கள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இஹ்ராம் ஆரம்பத்திலிருந்தே கிரானாக இருந்தது என்று கூறுகிறார்கள். இங்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு இப்ராத், தமத்து, கிரான் ஆகியவற்றில் எவருக்கு எது விருப்பமோ அந்த ஹஜ்ஜுக்கு இஹ்ராமை கட்டிக்கொள்ளலாம் என்று அனுமதியளித்து விட்டார்கள். ஆனால் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ கிரானுக்காக இஹ்ராம் கட்டிக்கொண்டார்கள். ஏனென்றால் ஹஸ்ரத் ஜிப்ரீல் அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்று இரவு வருகை தந்து இந்த வாதியே அகீக் பரக்கத்தான இடமாகும், இங்கு தாங்கள் தொழுகவும் மேலும் ஹஜ்ஜுக்கும் உம்ராவுக்கும் சேர்த்து இஹ்ராம் கட்டிக்கொள்ளவும் என்று அருளினார்கள். அதற்கு பிறகு மஸ்ஜிதை விட்டு வெளியே வந்து ஒட்டகையின் மீது ஏறி அமர்ந்து லப்பைக் என்னும் தல்பியாவை சத்தமிட்டு ஓதினார்கள். மஸ்ஜிதில் கூறிய தல்பியாவை அருகில் இருந்தவர்கள் மட்டும் கேட்டார்கள். ஆனால் இங்கோ ஒட்டகையின் மீது ஏறி அமர்ந்த பிறகு சப்தம் வெகு தூரம் வரை சென்றது. இதனால் தான் பலர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஹ்ராமை இங்கிருந்து தான் ஆரம்பித்தார்கள் என்று விளங்கி கொண்டார்கள். இதன் பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முபாரக்கான ஒட்டகை முஹம்மது நபியை முதுகில் சுமந்து கொண்டு செல்ல ஆரம்பித்தது. பிறகு துல் குலைஃபாவின் அருகில் இருக்கும் பைத்தா மலையின் மீது ஏறியது. ஹாஜிகள் உயரமான இடத்தில் ஏறும்பொழுது லப்பைக்கை சத்தமிட்டு ஓதுவது முஸ்தஹபு என்பதால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இங்கே லப்பைக்கை சத்தமிட்டு கூறினார்கள். அந்த சப்தம் மலையின் உயரத்தின் காரணத்தினால் வெகு தூரம் வரை சென்றது. இதனால் தான் சஹாபாக்களின் ஒரு பெரிய கூட்டம் இவ்விடத்தில்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஹ்ராம் கட்டினார்கள் என்பதாக கூறுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லப்பைக்கை ஓதியவர்களாக மக்கா முகர்ரமாவை நோக்கி புறப்பட்டு சென்றார்கள். அப்பொழுது ஹஸ்ரத் ஜிப்ராயில் அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து சத்தமிட்டு தல்பியாவை கூறுமாறு சஹாபாக்களுக்கு உத்தரவிடுங்கள் என்று வேண்டிக் கொண்டார்கள். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வாறே கட்டளையிட்டார்கள். செல்லும் வழியில் வாதியே ரௌஹா என்ற இடத்தை அடைந்த பொழுது அங்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுதார்கள். 70 நபிமார்கள் இந்த இடத்தில் தொழுதிருக்கின்றார்கள் என்று கூறினார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொருட்களும் ஹஸ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பொருட்களும் ஒரு ஒட்டகத்தின் மீது வைக்கப்பட்டு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஒரு அடிமையிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தது. வாதியே அரஸ் என்ற இடத்தை அடைந்த பொழுது அந்த அடிமையை வெகு நேரம் வரை அங்கே எதிர்பார்த்தார்கள். நீண்ட நேரம் கழித்து அவர் வந்தார். மேலும் பொருட்களை சுமந்து வந்த அந்த ஒட்டகம் காணாமல் போய்விட்டது என்று கூறினார். இதை கேட்ட ஹஜரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவரை அடித்தார்கள். ஒரே ஒரு ஒட்டகம்தான் இருந்தது, அதையும் காணாமல் ஆக்கிவிட்டாயே என்று கூறினார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புன்னகை புரிந்தவர்களாக, இந்த இஹ்ராம் கட்டியவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதை பாருங்கள், அதாவது இஹ்ராம் கட்டிய நிலையில் அடிக்கின்றாரே என்று கூறினார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பொருட்களை சுமந்து வந்த ஒட்டகம் காணாமல் போய்விட்ட செய்தி சஹாபாக்களுக்கு தெரிந்த பொழுது விரைவாக உணவை தயாரித்து கொண்டு வந்தார்கள். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து, பாருங்கள், அல்லாஹ் தஆலா உமக்கு சிறந்த உணவை தந்திருக்கின்றான் என்றார்கள். எனினும் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கோபம் வந்து கொண்டிருந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அபூபக்கரே, கோபத்தை விட்டுவிடுங்கள் என்று கூறினார்கள். அதன் பிறகு ஹஜ்ரத் சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஹஜ்ரத் அபூ கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் தங்களுடைய பொருட்களுடைய ஒட்டகையை கொண்டு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், யா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தாங்கள் இதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்கள். எனினும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹு தஆலா உங்களுக்கு பரக்கத் செய்வானாக, அல்லாஹு தஆலாவுடைய கிருபையால் எங்கள் ஒட்டகம் கிடைத்து விட்டது என்று கூறினார்கள். பிறகு மக்கா முகர்ரமாவுக்கு அருகிலுள்ள வாதியே உஸ்பான் என்ற இடத்தை அடைந்த பொழுது சுராக்கா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், யா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எங்களுக்கு ஹஜ்ஜினுடைய செயல்முறைகளை நாங்கள் இன்றுதான் பிறந்தவர்களைப் போல கருதி கற்றுத்தாருங்கள், அதாவது இவர்களுக்கு இதை பற்றி முன்பே தெரிந்திருக்கும் என தாங்கள் திருப்தி பெற்று விடாதீர்கள் என்று கேட்டுக்கொண்டார்கள். அவ்வாறே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமக்காவில் நுழைந்த பின்னர் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். பிறகு சரப் என்ற இடத்தை அடைந்த பொழுது ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு மாதவிடாய் வர துவங்கிவிட்டது. அவர்கள் மிகுந்த பதட்டமடைந்து, என்னுடைய பயணம் வீணாகிவிட்டதே, ஹஜ்ஜுடைய காலம் சமீபித்து விட்டதே, நான் சுத்தமற்றவளாக ஆகிவிட்டேனே என்று கூறி அழ ஆரம்பித்து விட்டார்கள். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இது எல்லா பெண்களுக்கும் ஏற்படக்கூடியதுதான்,
என்று அவர்களுக்கு ஆறுதல் கூறினார்கள். பிறகு இப்பொழுது அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுத்தார்கள். மேலும் சஹாபா பெருமக்களிடம் யாரிடம் குர்பானி பிராணி இல்லையோ அவர்கள் எல்லாம் மக்கா முக்கர்ரமாவுக்குள் சென்று உம்ரா செய்துவிட்டு தங்களுடைய எஹ்ராமை களைந்து விடுங்கள் என்று கூறினார்கள். பின்னர் வாதியே அஸ்ரக் என்ற இடத்தை அடைந்த பொழுது ஹசரத் மூசா அலைஹிவஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜுக்காக இந்த இடத்தை கடந்து சென்ற பொழுது தனது காதுகளில் விரல்களை வைத்து இறைந்து லப்பைக் என்று கூறிக்கொண்டிருந்த அந்த காட்சி இப்போது என் கண் முன்னால் இருக்கிறது என்று சொன்னார்கள். அதன் பிறகு மக்காவிற்கு மிக அருகிலுள்ள தீதுவா என்ற இடத்தை அடைந்த பொழுது அங்கே இரவில் தங்கினார்கள். மறுநாள் சுபஹோ நேரத்தில் மக்காவில் நுழைய வேண்டும் என்ற எண்ணத்தில் குளித்தார்கள். துல்ஹஜ் பிறை 4 ஞாயிற்றுக்கிழமைகளை சுபுஹோவுக்கு பிறகு லுஹா தொழுகையின் நேரத்தில் மக்காவில் பிரவேசித்தார்கள். மக்கா முக்கர்ரமாவில் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரவேசித்தது இதே தேதியில் இதே கிழமையில்தான் என்பதில் எல்லா உலமாக்களும் ஏறத்தாழ ஒருமித்த கருத்துடையவர்களாக இருந்தார்கள். அந்த துல்ஹாய்தா மாதம் பிறை 29 முடிந்தது என்பது நமது அபிப்பிராயமாகும். அதனால்தான் துல்ஹாய்தா பிறை 25 சனிக்கிழமையன்று மதினாவிலிருந்து புறப்பட்டு 9வது நாள் துல்ஹஜ் பிறை 4 ஞாயிற்றுக்கிழமையன்று முதல் வேளையாக மஸ்ஜிதுல் ஹராமுக்கு சென்று ஹஜருல் அஸ்வதை முத்தமிட்டார்கள். பிறகு தவாஃப் செய்தார்கள். பள்ளியுடைய காணிக்கையான தஹிய்யத்துல் மஸ்ஜித் தொழுகையை கூட தொழுகவில்லை. மஸ்ஜிதில் நுழைந்தவுடன் தவாஃப் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். தவாஃப் செய்து முடிந்த பிறகு மகாமே இப்ராஹிம் என்ற இடத்தில் 2 ரக்காத் தொழுதார்கள். அந்த 2 ரக்காத்துகளிலும் சூரத்துல் காஃபிரூன் சூரத்துல் இக்லாஸ் ஆகிய சூறாக்களை ஓதினார்கள். அதன் பிறகு ஹஜருல் அஸ்வதை முத்தமிட்டார்கள். பிறகு பாபு சஃபா வழியாக வெளியே சென்று சஃபா மலையின் மீது ஏறிவிட்டார்கள். பைத்துல்லா கண்ணுக்கு தெரியும் அளவிற்கு அதன் உயரமே சென்று ஏறி நின்று கொண்டு வெகு நேரம் வரை தக்பீர் தஹ்மீத் சொல்லிக்கொண்டும் துஆக்களை செய்து கொண்டும் இருந்தார்கள். பிறகு சஃபா மர்வாவிற்கு இடையில் தங்கோட்டம் 7 தடவை ஓடினார்கள். மர்வாவில் ஷையை முடித்து கொண்ட பொழுது எவரிடத்தில் குர்பானி பிராணி இல்லையோ அவர்களெல்லாம் இஹ்ராமை அவிழ்த்து விடும்படி கட்டளையிட்டார்கள். அதன் பிறகு தங்குமிடத்திற்கு வந்துவிட்டார்கள். அங்கே 4 நாட்கள் தங்கினார்கள். பின்னர் துல்ஹஜ் 8வது நாள் வியாழக்கிழமையன்று சுபுஹோ தொழுத பிறகு லுஹா உடைய தொழுகையின் நேரத்தில் மினாவிற்கு சென்றார்கள். சஹாபாக்கள் அனைவரும் ஹஜ்ஜுக்காக இஹ்ராம் கட்டிக்கொண்டு உடன் பிரயாணம் ஆனார்கள். 5 நேர தொழுகைகளை மினாவில் தொழுதார்கள். அந்த இரவில்தான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வல் முஸ்ஸலாத் என்ற சூரா இறங்கியது. சுப்ஹானல்லாஹ். மறுநாள் ஜும்மாவுடைய தினத்தின் காலை சூரியன் உதயமான பிறகு அரஃபாவிற்கு சென்றார்கள். அங்கே நமீரா என்ற பள்ளிவாசலில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பணிவிடை செய்யக்கூடியவர்களால் முன்கூட்டியே ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த கூடாரத்தில் சிறிது நேரம் தங்கியிருந்தார்கள். சூரியன் உச்சி சாய்ந்ததிலிருந்து பிறகு கஸ்வா என்னும் பெயருடைய ஒட்டகத்தின் மீது ஏறி அமர்ந்து அருகிலுள்ள பத்னே உர்னா என்ற இடத்திற்கு வந்து மிக நீண்டதொரு பிரசங்கம் நிகழ்த்தினார்கள். அதில், நீங்கள் இந்த ஆண்டிற்கு பிறகு என்னை பார்க்காமல் ஆகிவிடக்கூடும், இந்த ஆண்டுக்கு பிறகு நீங்களும் நானும் ஒன்று சேர முடியாமல் ஆகிவிடக்கூடும் என்ற வாசகங்கள் இருந்தன. குத்பா பேருரைக்கு பிறகு இகாமத்துக்கு சொல்லுமாறு ஹசரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் கட்டளையிட்டார்கள். பிறகு லுஹர் அசர் ஆகிய தொழுகைகளை ஒரு சேர லுஹருடைய நேரத்திலேயே நடத்தினார்கள். தொழுகைக்கு பிறகு அரஃபாவுடைய மைதானத்திற்கு வந்து மஹரீப் வரை தனது ஒட்டகத்தின் மீது இருந்தவாறே துஆ செய்வதில் மிகவும் ஓர்மையோடு ஈடுபட்டு விட்டார்கள். இதற்கிடையில் உம்முல் ஃபலுல் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு வைத்திருக்கிறார்களா இல்லையா என்பதை தெரிந்து கொள்வதற்காக ஒரு கோப்பையில் பாலை அனுப்பி வைத்தார்கள். அதனை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது ஒட்டகையில் இருந்தவாறே முழு கூட்டத்தின் முன்னிலையிலேயே பருகினார்கள். நான் நோன்பில்லை என்பதை எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இவ்வாறு செய்தார்கள். இன்னும் அந்த சந்தர்ப்பத்தில் ஒரு சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனது ஒட்டகத்திலிருந்து கீழே விழுந்து இறந்து விட்டார்கள். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய இஹ்ராம் உடையிலேயே அவரை கஃனிடுங்கள், அவர் கியாமத்துடைய நாளில் லப்பைக் ஓதியவராக எழுப்பப்படுவார் என்று கூறினார்கள். சுப்ஹானல்லாஹ்.
அந்த சமயம் நஸ்தியிலிருந்து ஒரு கூட்டம் நேராக அங்கே வந்து சேர்ந்தது. அவர்கள் ஒரு நபரின் மூலமாக சத்தமிட்டு ஹஜ்ஜு என்றால் என்ன என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் விசாரிக்க செய்தார்கள். அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜு என்றால் அரஃபாவில் தங்குவதற்கு பெயராகும். எவர் துல்ஹஜ்ஜுடைய பிறை 10ஆம் நாள் சுபுஹுக்கு முன்னதாக இங்கே வந்து சேர்ந்து விடுவாரோ அவருக்கு ஹஜ்ஜு நிறைவேறிவிடும் என்று அறிவிப்பு செய்துவிடுமாறு ஒரு மனிதருக்கு கட்டளையிட்டார்கள். அபூதாவூத். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஹரீபுடைய நேரம் வரை உம்மத்துடைய மக்ஃபிரத்திற்காக அழுது மன்றாடிக்கொண்டே இருந்தார்கள். அப்பொழுது அல்லாஹு தாலாவுடைய புறத்திலிருந்து அநியாயங்களை தவிர மற்ற எல்லா விஷயங்களையும் மன்னித்து விடுவதாக வாக்குறுதி அளிக்கப்பட்டது. எனினும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யா அல்லாஹ், அநியாயம் இழைக்கப்பட்டவருக்கு நீ உன் புறத்திலிருந்து பிரதிபலனை கொடுத்துவிட்டு அநியாயம் செய்தவர்களை மன்னித்து விடலாமல்லவா என்று வேண்டிக்கொண்டே இருந்தார்கள். அதற்கிடையில் குர்ஆனுடைய வசனம் ஒன்று இறக்கப்பட்டது. இந்த ஆயத்து இறங்கிய பொழுது வஹியுடைய சுமையின் காரணமாக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒட்டகம் உட்கார்ந்து விட்டது. அதனால் நிற்கவே முடியவில்லை. சூரியன் மறைந்த பிறகு மஹரீபு தொழுவதற்கு முன்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே இருந்து புறப்பட்டு விட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒட்டகம் அதிக வேகமாக சென்றது. அதனுடைய வேகத்தை கடிவாளத்தை கடினமாக இழுத்து பிடித்து வைத்திருந்தார்கள். ஆர்வ மிகுதியால் அது ஓட்டமாக செல்ல விரும்பியது. சற்று உயரமான இடம் வந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனுடைய கடிவாளத்தை சிறிது தளர்த்துவார்கள். பிறகு மறுபடியும் கடிவாளத்தை வேகமாக பெண்ணுக்கு இழுப்பார்கள். இதனால் அதனுடைய கழுத்து பின்னால் வளைந்து தலை அம்பாரியுடன் ஒட்டும் அளவுக்கு ஆகிவிடும். ஹசரத் உசாமா இப்னு ஸெய்த் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பின்னால் ஒட்டகத்தில் அமர்ந்திருந்தார்கள். வழியில் முஸ்தலிஃபாவிற்கு சமீபத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சிறுநீர் கழிக்கும் அவசியம் ஏற்பட்டது. கீழே இறங்கி சிறுநீர் கழித்துவிட்டு ஹசரத் உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒழு செய்ய தண்ணீர் ஊற்ற ஒழு செய்தார்கள். ஹசரத் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்துக்களை பின்பற்றும் ஆவலின் மேலிட்டால் அவர்கள் ஹஜ்ஜுக்கு வரும்பொழுதெல்லாம் அந்த இடத்தில் இறங்கி ஒழு செய்து கொண்டு செல்வது அவர்களுடைய வழக்கமாக இருந்தது. மேலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்தில் ஒழு செய்தார்கள் என்று மிக ஆனந்தத்தோடு கூறி வருவார்கள். மிகவும் சந்தோஷப்படுவார்கள். ஒழு செய்த பிறகு ஹசரத் உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொழுகையை பற்றி அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நினைவூட்டினார்கள். அதற்கு முன்னேறுங்கள் என்று மட்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். பிறகு முஸ்தலிஃபாவை அடைந்ததும் முதல் வேளையாக புதிதாக ஒழு செய்துவிட்டு மஹரீபையும் இஷாவையும் தொழுக வைத்தார்கள். அதன் பிறகு துஆவில் ஈடுபட்டு துஆ செய்து கொண்டே இருந்தார்கள். இந்த இடத்தில் அநீதிகள் சம்பந்தமாகவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று வந்திருக்கின்றது. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழந்தைகள், பெண்கள், பலவீனர்கள் ஆகியோர் கூட்ட நெருக்கடியில் கஷ்டப்படுவார்கள் என்ற எண்ணத்தில் அவர்களை எல்லாம் இரவிலேயே முஸ்தலிஃபாவிற்கு இருந்து மினாவிற்கு அனுப்பி வைத்து விட்டார்கள். ஆனால் தாம் மட்டும் தனது தோழர்களோடு சுபுஹுடைய ஆரம்ப நேரத்திலேயே ஃபஜர் தொழுதுவிட்டு சூரிய உதயத்திற்கு முன்பாகவே மினாவை நோக்கி புறப்பட்டு விட்டார்கள். அப்பொழுது ஹசரத் உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கால்நடையாக நடப்பவர்களோடு நடந்து சென்றார்கள். ஹசரத் ஃபதுல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் ஒட்டகத்தில் அமர்ந்திருந்தார்கள். வழியில் ஒரு வாலிப பெண் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் தம்முடைய தந்தைக்காக பத்லி ஹஜ் செய்வதை பற்றிய மசாலாவை கேட்டார்கள். ஹசரத் ஃபதுல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இளம் வயதுடையவர்களாக இருந்தார்கள். அவர்களுடைய பார்வை அந்த பெண்ணின் மீது விழுந்தது. அந்நிய பெண்ணை பார்க்கக்கூடாது என்பதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபதுல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய முகத்தை தனது திருக்கரத்தால் வேறு பக்கம் திருப்பிவிட்டார்கள். மேலும் இன்றைய தினம் எத்தகையதென்றால், இன்று எவர் ஒருவர் தம்முடைய கண், காது, நாவு இவைகளை பேணி பாதுகாத்து கொள்கின்றார்களோ அவர்களுக்கு மன்னிப்பு கிடைத்துவிடும் என்று அருளினார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மினாவில் கல்லெறிவதற்காக வேண்டி செல்லும் வழியிலேயே ஃபதுல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பொடி கற்களை பொறுக்கி கொண்டார்கள். மக்கள் மார்க்க சட்டங்களை விசாரித்து கொண்டே இருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொல்லிக்கொண்டே சென்று கொண்டிருந்தார்கள். ஒரு சஹாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னுடைய தாயார் மிகவும் வயோதிகமாக ஆகிவிட்டார்கள். ஹஜ்ஜுக்காக அவரை வாகனத்தில் ஏற்றி கட்டி அழைத்து சென்றால் அவர் மரணமெய்தி விடுவாரோ என்ற அச்சம் எனக்கு இருக்கின்றது. நான் அவருக்காக ஹஜ்ஜை நிறைவேற்றலாமா என்று விசாரித்தார்கள். அதற்கு அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உனது தாயாரின் மீது யாருக்காவது கொடுக்க வேண்டிய கடன் பொறுப்பில் இருந்தால் நீர் அதனை நிறைவேற்ற மாட்டீர்களா? அவ்வாறே ஹஜ்ஜையும் விளங்கிக் கொள்ளுங்கள் என்று பதிலுரைத்தார்கள்.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாதியே முஹஸ்ஸர் எனும் அல்லாஹ்வுடைய வேதனை இறங்கிய இடத்தை அடைந்த பொழுது விரைவாக அந்த இடத்தை கடப்பதற்கு தனது ஒட்டகத்தை வேகமாக செலுத்தினார்கள். ஏனென்றால் அந்த இடத்தில் மக்கா முக்கர்ரமாவின் மீது அப்ரஹா என்பவன் போர் தொடுத்த பொழுது அவனுடைய யானையை அல்லாஹ் தஆலா அழித்தொழித்தான். மினா சென்றதும் நேரே ஜம்ரத்துல் அகபாவை, அதாவது பெரிய ஷைத்தானுக்கு கல்லடிக்கக்கூடிய இடத்தை அடைந்தார்கள். மேலும் அங்கே எரிய வேண்டிய 7 கற்களை எறிந்தார்கள். இஹ்ராம் கட்டியதிலிருந்து கல்லெறியும் வரை இடையிடையே அடிக்கடி ஓதி வந்த லப்பைக் என்னும் தல்பியாவை அப்பொழுது நிறுத்திவிட்டார்கள். அதன் பிறகு மினாவில் தங்குமிடத்திற்கு வருகை தந்து நீண்டதொரு உபதேசம் புரிந்தார்கள். அதில் பல முக்கிய சட்டங்களையெல்லாம் அறிவித்து கொடுத்தார்கள். பிறகு அதில் பிரிவின் பொழுது கூறப்படக்கூடிய வார்த்தைகளை போன்ற வாசகங்களும் இருந்தன. பிறகு குர்பானி கொடுக்கும் இடத்திற்கு சென்றார்கள். தமது வயதின் எண்ணிக்கை அளவு 63 ஒட்டகங்களை தமது திருக்கரங்களாலேயே குர்பானி கொடுத்தார்கள். சுப்ஹானல்லாஹ். அவைகளில் 6-7 ஒட்டகங்களை முண்டியெடுத்து கொண்டு முன்னேறி வந்தன. அவைகளுடைய செயல் அல்லாஹ்விற்காக தான் சீக்கிரம் அறுபட வேண்டுமென ஆசைப்படுவதைப் போல இருந்தது. அந்த 63 ஒட்டகங்களை தவிர மீதியுள்ள ஹஸ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறுத்தார்கள். மொத்தம் 100 ஒட்டகங்கள் குர்பானி ஆயின. குர்பானிக்கு பிறகு விருப்பமுள்ளவர்கள் இவைகளிலிருந்து இறைச்சியை அறுத்து எடுத்து செல்லலாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிப்பு செய்துவிட்டார்கள். அதன் பிறகு ஹஜரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் ஒவ்வொரு ஒட்டகத்திற்கும் ஒரு இறைச்சி துண்டை எடுத்து ஒரு பாத்திரத்தில் சமைத்து கொண்டு வரும்படி கூறினார்கள். மேலும் அதன் குழம்பை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பிட்டார்கள். ஒவ்வொரு ஒட்டகத்திற்கும் ஒரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனை உண்ணும் பாக்கியம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக அவ்வாறு செய்தார்கள். தனது பரிசுத்த மனைவிமார்களின் சார்பாக ஒரு மாட்டை குர்பானி கொடுத்தார்கள். குர்பானி கொடுத்த பிறகு ஹஸ்ரத் முஅம்மர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹஸ்ரத் கிராஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து தலைமுடியை இறக்கி கொண்டார்கள். மீசையை ஒதுக்கி நகங்களை வெட்டி கொண்டார்கள். அந்த முடிகளையும் நகங்களையும் தனது உயிர் தோழர்களுக்கு பங்கீடு செய்வித்தார்கள். இன்று எங்கெங்கே திருமுடிகள் இருக்கின்றனவோ அவையெல்லாம் அந்த திருமுடிகளில் மீதப்பட்டவைகள்தான் என்று கூறப்படுகிறது. அதன் பிறகு எஹ்ராமின் துணிகளை களைந்து ஆடைகளை அணிந்து கொண்டார்கள். நறுமணம் பூசிக்கொண்டார்கள். இதற்கிடையில் அதிகமாக சஹாபாக்கள் ஆஜராகி ஹஜ்ஜு சம்பந்தமான மசாயில்களை விசாரித்து கொண்டிருந்தார்கள். அன்றைய தினம் 4 வேலைகள் செய்ய வேண்டும். அதாவது பெரிய ஷைத்தானுக்கு கல்லெறிவது, குர்பானி கொடுப்பது, தலைமுடி இறக்குவது, தவாபே ஜியாரத் செய்வது ஆகிய இவ்வாறே வரிசைப்பட செய்ய வேண்டும். இதில் பல சஹாபாக்களுக்கு மறதி முதலிய காரணத்தினால் இந்த வரிசை முறையில் முன்பின் ஏற்பட்டுவிட்டது. அவ்வாறு ஏற்பட்ட ஒவ்வொருவரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து இதற்கு பதிலாக இவ்வாறு செய்துவிட்டேன் என்று முறையிட்டு கொண்டிருந்தார்கள். அதற்கு அன்னார், இதில் குற்றம் எதுவுமில்லை, ஆனால் ஒரு முஸ்லிம் மானபங்கப்படுவதில் நிச்சயம் குற்றம் உண்டு என்று கூறுவார்கள். லுஹருடைய நேரத்தில் தவாஃப் ஜியாரத்திற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா முக்கர்ரமாவிற்கு புறப்பட்டார்கள். லுஹருடைய தொழுகையை மக்காவில் நிறைவேற்றினார்களா அல்லது மினாவிற்கு திரும்ப வந்து மினாவில் லுஹர் தொழுதார்களா என்பதில் அறிவிப்புகளின் முரண்பாடு இருக்கின்றது. தவாஃபை முடித்து கொண்ட பிறகு ஜம்சம் கிணறுக்கு சென்று தாங்களே வாளியில் தண்ணீர் இறைத்து குடித்தார்கள். சில அறிவிப்புகளில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாங்களே இறைத்து குடிக்கவில்லை, மாறாக மக்கள் உங்களின் மீது மிகைத்து விடுவார்கள் என்ற பயம் எனக்கு இல்லை என்றால் நானே இறைத்து குடித்திருப்பேன் என்று கூறியதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. எனினும் இந்த 2 அறிவிப்புகளும் எவ்வித முரண்பாடும் இல்லை. ஏனென்றால் ஜம்சம் தண்ணீரை அடிக்கடி பருகினார்கள். ஆதலால் கூட்ட நெருக்கடி இல்லாத ஏதேனும் ஒரு சந்தர்ப்பத்தில் தாமே இறைத்து குடித்திருக்கலாம். வேறொரு சந்தர்ப்பத்தில் நெருக்கடியினால் இவ்வாறு கூறியிருக்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜம்சம் தண்ணீரை நின்று கொண்டு பருகினார்கள். பிறகு சஃபா மர்வாவுக்கு இடையே மறுபடியும் தொங்கோட்டம் ஓடினார்களா இல்லையா என்பதில் கருத்து வேறுபாடு உள்ளது. ஹனஃபி மதுஹபை சார்ந்தவர்களிடம் நியதிப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொங்கோட்டம் ஓடினார்கள் என்பது சரியான கருத்தாகும். அதன் பிறகு மினாவிற்கு திரும்பி சென்றார்கள். அங்கு 3 நாட்கள் தங்கியிருந்தார்கள். தினமும் சூரியன் உச்சி சாய்ந்ததற்கு பிறகு 3 ஷைத்தான்களுக்கு கல்லெறிந்து கொண்டிருந்தார்கள். சில அறிவிப்புகளில் மினாவில் தங்கியிருந்த 3 நாட்களில் ஒவ்வொரு நாளும் இரவில் பைத்துல்லாஹை ஜியாரத் செய்வதற்கும் தவாஃப் செய்வதற்கும் சென்று வந்தார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. மினாவில் தங்கியிருந்த நாட்களில் பல உபதேசங்களை புரிந்தார்கள். அந்த உபதேசங்களில் நான் இனிமேல் உங்களை சந்திக்காமல் போய்விடக்கூடும் என்ற வாசகங்கள் அதிகமாக இருந்தன.
மினாவில் தங்கியிருந்த நாட்களில்தான் சூரத்துன் நஸ்ர் இஜாசா என்ற சூரா இறங்கியது என்றும் வேறொரு அறிவிப்பில் ஹஜ்ஜுக்கு வருவதற்கு முன் மதினாவிலேயே இறங்கியது என்றும் கூறப்பட்டுள்ளது. இந்த சூரா இறங்கிய பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சூறாவில் என்னுடைய மறைவு பற்றிய செய்தி இருக்கின்றது, விரைவில் நான் சொல்ல இருக்கின்றேன் என்று கூறியிருக்கின்றார்கள். அதன் பிறகு துல்ஹஜ் பிறை 13 செவ்வாய்க்கிழமையன்று சூரியன் உச்சி சாய்ந்த பின்பு கடைசியாக கல்லெறிய வேண்டியதையும் எரிந்துவிட்டு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மினாவிலிருந்து புறப்பட்டார்கள். மக்கா முக்கர்ரமாவிற்கு வெளியிலுள்ள முஹஸ்ஸப் என்ற இடத்தில் ஒரு கூடாரத்தில் தங்கினார்கள். அந்த கூடாரத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அடிமையாகிய அபூ ராபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அன்னார் வருகை தருவதற்கு முன்பாகவே அந்த இடத்தில் ஏற்பாடு செய்து வைத்திருந்தார்கள். முஹஸ்ஸப் என்ற இடத்திற்கு ஃபத்ஹா என்னும் கைஃப் பனு கினானா என்று பெயர் கூறப்படுகின்றது. அங்கு லுஹரிலிருந்து இஷா வரை 4 நேர தொழுகைகளை நிறைவேற்றினார்கள். இஷாவிற்கு பிறகு சற்று நேரம் அதில் ஓய்வெடுத்து கொண்டார்கள். அந்த இடத்தில் வைத்துதான் இஸ்லாத்துடைய ஆரம்பத்தில், அதாவது நபித்துவம் கிடைத்த 6வது ஆண்டில் காஃபிர்கள் பனு ஹாசின் பனு முத்தலிப் கோத்திரத்தாரை பகிஷ்காரம் செய்ய வேண்டும் என முடிவெடுத்தார்கள். அதாவது அவர்களிடம் கொடுக்கல் வாங்கல் எதுவும் வைத்து கொள்ளக்கூடாது, அவர்களுக்கு உண்பதற்கு எதுவுமே கொடுக்கக்கூடாது, அவர்களிடம் போக்குவரத்து செலவு எதுவும் வைத்து கொள்ளக்கூடாது, அவர்களிடம் உடன்படிக்கை ஏதும் செய்து கொள்ளக்கூடாது. அவர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் கொலை செய்வதற்காக அல்லாஹ் காப்பாற்றுவானாக, நம்மிடம் ஒப்படைக்காதவரை அவர்களிடம் எந்தவித தொடர்பு வைத்து கொள்ளக்கூடாது என்று உறுதிமொழி எடுத்த இடம் இதுதான். நௌதுபில்லாஹி மின்ஹா. இது மிக பிரபல்யமான சம்பவமாகும் என்று அதே இடத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈருலக தலைவர் என்ற விதத்தில் தங்கியிருந்தார்கள். இஷாவிற்கு பிறகு சற்று நேரம் ஓய்வெடுத்து பிறகு தவாஃபே விதா செய்வதற்காக மக்கா முக்கர்ரமா சென்றார்கள். அன்று இரவில் ஹஜரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை உம்ராவிற்காக இஹ்ராம் கட்டிவர அவர்களுடைய சகோதரருடன் தன்ஈம் என்ற இடத்திற்கு அனுப்பி வைத்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் உம்ராவை முடித்துக்கொண்டு முஹஸ்ஸப் திரும்பியதும் உடனிருந்த பயணக்கூட்டத்தை மதினாவிற்கு புறப்படுமாறு உத்தரவிட்டார்கள். இந்த ஹஜ்ஜு பயணத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபத்துல்லாவிற்குள் நுழைந்தார்களா இல்லையா என்பதில் கருத்து வேறுபாடுகள் உள்ளன. நுழைந்தார்கள் என்பது உறுதியான சொல்லாக இருந்தது. எனினும் சிலர் உலமாக்கள் மக்கா வெற்றியின் பொழுது நுழைந்ததாக கூறுகின்றார்கள். சில அறிவிப்புப்படி தவாஃபே விதாவை முடித்துக்கொண்டு மக்கா முக்கர்ரமாவில் சுபஹ் தொழுகையை நிறைவேற்றினார்கள். அதில் வத்தூரி என்ற சூறாவை ஓதினார்கள். ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு துல்ஹஜ் பிறை 14 புதன்கிழமையன்று சுபஹோவிற்கு பிறகு தனது ஊழியர்களான உயிர் தோழர்களோடு மதினாவை நோக்கி பயணமானார்கள். துல்ஹஜ் பிறை 18 ஞாயிற்றுக்கிழமையன்று ஜொஹபா என்ற இடத்திற்கு அருகிலுள்ள கதிர்கம் என்ற இடத்தை அடைந்தார்கள். அங்கே மிம்பர் போன்ற ஒரு உயரமான இடத்தில் நின்று கொண்டு நீண்டதொரு பிரசங்கம் நிகழ்த்தினார்கள். அதில் ஹஸ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சிறப்புகளை பற்றி கூறினார்கள். என்னுடைய விஷயமாக 2 கூட்டத்தினர்கள் நாசம் அடைவார்கள். ஒரு கூட்டத்தினர்கள் என் மீது அன்பு இருப்பதாக தாபா செய்வதில் வரம்பு மீறுபவர்களின் காரணமாக, மற்றொரு கூட்டத்தினர்கள் பகைமை கொள்வதில் வரம்பு மீறுவதின் காரணமாக என்று ஹசரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நவின்றார்கள். இதற்கு பிறகு துல்ஹுலைஃபா என்ற இடத்தை அடைந்தார்கள். இரவில் அங்கே தங்கினார்கள். காலையில் முஅர்ரஸ் வழியாக மதினா முனவ்வராவில் இந்த துஆவை ஓதியவர்களாக நுழைந்தார்கள். ஆயிபூன தாயிபூன ஆபிதூன லிரப்பினா ஹாமிதூன. யா அல்லாஹ், நாங்கள் தௌபா செய்தவர்களாக, வணக்கம் புரிந்தவர்களாக, எங்களுடைய இரட்சகனை புகழ்ந்தவர்களாக திரும்பினோம். இந்த ஹஜ்ஜு பயணத்திற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 மாதங்கள் இந்த உலகில் ஜீவித்திருந்தார்கள். பிறகு ரஃபீகுல் ஆலா என்னும் உயர்ந்த தோழனின்பால் சென்றடைந்து விட்டார்கள். அதன் பின் ஹசரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முதல் கலீஃபாவாக நியமனம் ஆனார்கள். பதவியேற்ற 1ஆம் ஆண்டு ஹசரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஹஜ்ஜு உடைய அமீராக ஆக்கி அனுப்பி வைத்தார்கள். ஹசரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செல்ல இயலாதவராக இருந்தார்கள். 2ஆம் ஆண்டு தாங்களே ஹஜ்ஜின் அமீராக சென்றார்கள். பிறகு அவர்களும் இந்த உலகை விட்டு சென்று விட்டார்கள். அப்போது ஹசரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 2ஆம் கலிஃபாவானார்கள்.
அவர்கள் தனது ஆட்சியின் முதலாம் ஆண்டில் ஹசரத் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஹஜ்ஜின் அமீராக ஆக்கினார்கள். மறு ஆண்டிலிருந்து 10 ஆண்டுகள் வரை தொடர்ந்து தாங்களே ஹஜ்ஜுடைய அமீராக சென்று கொண்டிருந்தார்கள். தனது வயதின் இறுதி ஆண்டில் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பரிசுத்த மனைவியர்களையும் விசேஷமாக தம்மோடு அழைத்து சென்று ஹஜ்ஜு செய்ய வைத்தார்கள். அதன் பிறகு ஹசரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 3வது கலீஃபாவாக நியமனம் செய்தார்கள். அவர்கள் முதலாவது ஆண்டில், அதாவது ஹிஜ்ரி 24ஆம் ஆண்டில் ஹசரத் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையே ஹஜ்ஜினுடைய அமீராக நியமித்து அனுப்பி வைத்தார்கள். அடுத்து ஹிஜ்ரி 25ஆம் ஆண்டிலிருந்து 34ஆம் ஆண்டு வரை தாங்களே ஹஜ்ஜுக்கு சென்று கொண்டிருந்தார்கள். அதன் பிறகு அவர்கள் வீட்டில் சிறைப்படுத்தப்பட்ட பொழுது ஹசரத் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தலைவர் ஆக்கிவிட்டார்கள். ஹசரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கிலாஃபத் பொறுப்பை ஏற்றுக்கொள்ள முன்பு மிக அதிகமாக ஹஜ்ஜு செய்து கொண்டிருந்தார்கள். எனினும் கிலாஃபத்துடைய காலத்தில் ஜபல் போர், ஷிபின் போர் ஆகிய 2 போர்களின் காரணமாக அவர்களால் ஹஜ்ஜுக்கு செல்ல முடியவில்லை. இறுதியாக அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் சிலருடைய ஹஜ்ஜின் நிகழ்ச்சிகளை ரவுலுர் ரியாஹீன் என்ற நூலிலிருந்து அடுத்த பயானில் பார்க்கலாம். இன்ஷா அல்லாஹ். இத்தோடு இந்த பயான் முடிவடைகிறது. ஹஜ்ஜு செய்பவர்களுக்கு இந்த அனைத்து பயான்களும் முன்மாதிரியாகவும் படிப்பினையாகவும் இருக்கும். ஆரம்பத்திலிருந்து ஒவ்வொரு பயானையும் பிளேலிஸ்டில் சென்று கவனமாக பார்த்து பயனடையுங்கள். ஹஜ்ஜு செய்பவர்கள் அனைவரும் எங்களுக்காகவும் துவா செய்யுங்கள். அல்லாஹு தஆலா நம் அனைவருடைய ஹஜ்ஜையும் மக்பூலான ஹஜ்ஜாக ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். அடுத்த பயானில் சில சம்பவங்களை பற்றி பார்க்கலாம். அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் ஹஜ்ஜு செய்யக்கூடிய நசீபை தந்தருள்வானாக. ஆமீன். அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் சொர்க்கத்தை வாஜிபாக்கி நரகத்தை ஹராமாக்குவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இதுவரை அனைத்து பயான்களையும் பொறுமையோடும் கவனமாகவும் முழுமையாகவும் கேட்ட உங்கள் அனைவருக்கும் அல்லாஹு தஆலா அதற்குரிய நற்கூலியை தந்தருள்வானாக. லைக் செய்து கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். ஜஸாக்கல்லாஹு ஹைரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு வ மஃபிரத்துஹு.